அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி மணி மந்திர ஔஷதம் அப்படின்னக்கூடிய தலைப்பை நம்ம பார்த்தோம். அந்த மணி என்னக்கூடிய அந்த தலைப்பில் தான் நவரத்ன சாஸ்திரங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது மந்திர சாஸ்திரம் அப்படின்னா ஒரு தொகுப்பு இருக்குது. அந்த மந்திர சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த குருவின் மூலயமா தீட்சை பெற்று அந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கிறதுனால நம்மளுடைய வினை பயனை அது என்னென்னா அந்த வினையின் தீவிரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அப்படின்னு முன்னோர்கள், அதாவது நம்மளோட முன்னோர்கள், இந்த இடத்துல நம்ம முன்னோர்கள்னு யார் நம்ம குறிப்பிடுறோன்னா ரிஷிகளை தான் குறிப்பிடுறோம். ஏன்னா இது மந்திரம்ன்ற அந்த தலைப்புக்குள்ளே வருது. ரிஷிகள் சொல்லக்கூடிய எந்த ஒரு வாக்காக இருந்தாலும் அந்த வாக்குக்கு சக்தி அதிகம். அதுக்கடுத்தது ஔஷதம். இந்த ஔஷதம் எதற்கு அப்படின்னா இந்த பிறவி பலனை கழிக்கிறதுக்கு, அதாவது இந்த பிறவி பலன்றது பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி 3 தொகுப்புகளாக நமக்கு கிடைக்கிது. அதாவது இந்த வினை தொகுப்புன்னு எடுத்தாலும் சரி, இல்லை மற்ற சாதனைகள் நீங்கள் எது செய்தாலும் 3 விதமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. என்னென்னா நம்மளுடைய இந்த பிறவி எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முற்சென்மத்தில் செய்யக்கூடிய கர்ம வினைகள் காரணமாக இந்த ஒரு பிறவி கிடைக்கிது. அதில் எந்த வினை தீவிரமாக இருக்கோ, அதாவது பலன் கொடுக்கக்கூடிய வினை எதுவாக இருக்குதோ அந்த வினையிலிருந்து ஒரு சரீரத்தை மனம் எடுக்குது. அதாவது சூக்ஷ்ம சரீரம் இந்த உடலை தேர்வு செய்யுது. அப்போ இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நமக்கு பிடிப்படுது. என்னென்னா கர்ம வினை அப்படின்றது 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் தான் அடங்கி இருக்குது. அதாவது இந்து மத சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த சஞ்சித கர்மம்ன்றது என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்தோமோ அந்த அத்தனை பிறவிக்கான வினைகள், நல்வினையும் இருக்கும், தீவினைகளும் இருக்கும். அதோடைய ஒட்டுமொத்த ஒரு சேமிப்பு தொகுப்பாக வச்சுப்போமே. இந்த சஞ்சித கர்மத்தில் இருந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம், அதாவது உடல் இல்லாமல் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சரீரத்துக்கு பேர் தான் சூக்ஷ்ம சரீரம். இதெல்லாம் நீங்கள் யோகத்தை தெளிவாக படிக்கும்போது இது உங்களுக்கு நன்றாக புரியும். அதாவது ராஜயோகம்னு கூடிய தலைப்பில் வரக்கூடிய அஷ்டாங்க யோகத்தில் இதுக்குரிய நல்ல விளக்கங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபநிஷத்துகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நல்லா விளக்குறாங்க. நான் ரொம்ப சாதாரணமாக நான் சொல்கிறேன். வரக்கூடிய காலகட்டங்களில் இதை நான் தனியாக நான் போடுறேன். என்னென்னா உடல், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இப்போது இந்த மனம் இருக்குது இல்லைங்களா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இது சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு பல உடல்கள் இருந்திருக்கு. அதாவது பல உடல்கள் வழியாக என்னென்னா வினைகளை செய்து 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 அதோடைய கர்ம வினைகளுடைய நல்வினையும் இருக்கும், தீவினையும் இருக்கும். இது ஒட்டுமொத்தமான பதிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மத்தில் இருக்கும். இதை தான் சஞ்சித கர்மம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது பிராரப்த கர்மம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிறவி எடுத்துருக்குறோம் இல்லையா. இப்போ நான் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கேட்குது. இந்த உடல் இருக்குது இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணுங்கள். இந்த உடல் சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு சட்டை மாதிரி. எப்படி நம்ம ஒரு சட்டையை கழட்டி மறுபடியும் தூக்கி போட்டு மறுபடியும் புது சட்டை இட்டு போட்டால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இந்த உடலுக்கு இல்லையோ, அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரத்துக்கு இந்த உடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை மாதிரி தான். இப்போது இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த சஞ்சித கர்மத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வினை பயனாக தான் இந்த சரீரம் கிடச்சிருக்கு. சாஸ்திரத்தில் இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. இந்த பிராரப்த கர்ம வினையை நம்ம செய்யும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிறவி நற்பிறவியாக இருக்கணுன்றதுக்காக நம்மளுடைய சாதனைகளை செய்யணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
இந்த சாதனையை செய்யறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி மந்திர ஔஷதம்ன்ற ஒரு முறையில் வந்து இதை வடிவமைச்சாங்க. இது ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு அடிப்படை தத்துவமாகவே வந்திருக்கு. மற்ற சாஸ்திரங்கள்லாம் இருக்கும்போது, யோகம் எடுக்கும்போது இது வேறு மாதிரி அணுகும். கர்ம வினை, அதாவது வந்து கர்மயோகம் இதை டீச் பண்ணும்போது இது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணும். அடுத்தது ஞான மார்க்கம் வந்து டீச் பண்ணும்போது இது வேறு மாதிரி ஒரு மெத்தடில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் பேஸ் வந்து என்னென்னா வினை எல்லாத்துலேயும் ஒன்று தான். இந்த வினையில் சரீரம் எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்தை வலிமைப்படுத்தணும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த பிறவியில் பிராரப்த கர்மானால் கிடைச்ச இந்த சரீரத்தை பயன்படுத்தி நம்ம அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மனித சரீரம் தான் கிடைக்குன்றது வந்து நமக்கு எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடைக்காது. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சாதனைகள் பல இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக ராஜயோகத்தில் சொல்லக்கூடிய நியமம், நியமம், ஆசனம், பிரத்யாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த முறையில் வந்து நம்ம செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பிறவி நம்ம முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குடும்பத்தில், அதாவது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தொடர்ந்து மறுபடியும் சாதனை மட்டுமே செய்யக்கூடிய சில அமைப்போட மனமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும். அதே சமயத்தில் உடலும் அந்த செயல் செய்கிறதுக்கு ஒத்துழைக்கும். ஒரு எடுத்துக்காட்டு புத்தர், பாம்பன் சுவாமிகள், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஏனைய சீடர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சரீரம் எடுத்ததுக்கான பலனை மட்டுமே செய்தாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆகாமிய கர்மன்றது வந்து இருக்காது. அதாவது சஞ்சித கர்மத்தவே வந்து என்ன செய்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கட்டுப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி கட்டுப்படுத்தும் போது என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விளக்கம்லாம் வந்து கொடுக்குறாரு. என்னென்னா நல்வினை தீவினை இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இந்த நல்வினை செய்துட்டு இருந்தால் நமக்கு வந்து இந்த இந்த வாழ்க்கை வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து என்ன சொல்கிறாரு, நல்வினையும் வந்து நமக்கு வந்து பிறவியை வந்து என்ன பண்ணுன்னா கொடுக்க தான் செய்யும், தீவினையும் பிறப்பை வந்து கொடுக்க தான் செய்யும். தீவினை செய்திருக்கலாம் என்னென்னா ஒரு துன்பப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து அமையும். மனித சரீரம் தான் நமக்கு கிடைக்குன்றது வந்து எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது. விலங்கு பிறவிகள் கிடைக்கலாம், இல்லை கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறக்கலாம், நம்ம நினச்சது நடக்காது, எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நல்வினை செய்யும்போதுனா ஒரு நல்ல குடும்பத்தில், ஒரு பொருளாதார நிலையில் நல்ல குடும்பத்தில், தெய்வ பக்தி இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து பிறக்கலாம். நம்மளுடைய அந்த வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த தீவினைன்ற ஒரு முள் நம்மளுடைய உடலில் வந்து குத்திடுச்சு, நல்வினைன்ற ஒரு முள்ளை நம்ம எடுத்து அந்த தீவினைன்ற முள்ளை வந்து நீக்கிட்டு 2 முள்ளும் தூக்கி போடும்போது அந்த இறைவனுடைய சாநித்தியத்தை நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய டாபிக், பட் இது இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மணி மந்திர ஔஷதத்தில் இந்த சஞ்சித கர்மான்ற ஒரு தொகுப்பில் சூக்ஷ்ம சரீரத்துக்கு சரீரம் ரொம்ப முக்கியம். அந்த சரீரத்தை பயன்படுத்தி கடவுளை அடையணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் நம்ம மனதுக்கு, சூக்ஷ்ம சரீரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம என்ன ஆகும்னா மறுபடியும் இந்த ஆகாமிய கர்மம் வந்து பார்த்திங்கன்னா மரணம் தருவாயில் இந்த சஞ்சித கர்மத்தில் இப்போ அதாவது வந்து நமக்கு வந்து இப்போ என்ன வினையை வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையெல்லாம் ஆகலை, மறுபடியும் வினையை வந்து பெருக்கிட்டு நம்ம இந்த சரீரத்தை விட்டுருவோம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூக்ஷ்ம சரீரம் எப்போவுமே வந்து என்ன ஆகுனா அதுக்கு ஒரு மரணம்ன்றது கிடையாது. மறுபடியும் வந்து நீங்கள் அந்த நல்வினை செய்கிற வரைக்கும் மறுபடியும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு மனித பிறவி கிடைக்குன்றது வந்து ரொம்ப கடினமானது. அதாவது கிடைக்கவே அரிதான ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்க இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய இந்த வினைகளை வந்து நீக்கி அந்த உடலை நல்ல விதமாக பக்குவப்படுத்தி அந்த உடல் மூலயமா சூக்ஷ்ம சரீரத்தை வலிமைப்படுத்துறதுக்கு சில ஔஷதங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க சித்தர்கள் முறையில். அப்போது அந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கும் போது உடல் குற்றம் நீக்கி மனதை வலிமைப்படுத்தும் போது, அதாவது நல்ல தெரியும் சிலர்லாம் நோய்வாய்ப்படுவாங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சாதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சில மருந்துகளை எடுத்து மறுபடியும் சாதனைக்குள்ளேயே போவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய டாபிக், கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.